2 நெப்பி 26 அதிகாரம் 26. கிறிஸ்து நெப்பியர்களுக்கு ஊழியம் செய்வார். நெப்பி தன் ஜனத்தின் அழிவை முன் காணுதல். அவர்கள் தூசியிலிருந்து பேசுவார்கள். புறஜாதியர்கள் பொய்யான சபைகளையும் இரகசிய சங்கங்களையும் ஏற்படுத்துவார்கள். மனுஷர்கள் ஆசாரிய வாஞ்சைகளை கைக்கொள்வதில் இருந்து கர்த்தர் தடை செய்தால் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை. வசனம் 1. என் பிள்ளைகளும் என் அன்பு சகோதரர்களும் அவர்களே, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு அவர் தன்னை உங்களுக்கு காண்பிப்பார். அவர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டியது நியாயப்பிரமாணமாக இருக்கும். வசனம் 2. ஏனெனில் இதோ அநேக தலைமுறைகள் கடந்து போவதையும் என் ஜனத்தின் மத்தியிலே மகா யுத்தங்களும் பிணக்குகளும் சம்பவிப்பதையும் நான் கண்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 3. மேசையா வந்த பின்பு நான் ஜனத்திற்கு அவரிடத்தின் பிறப்பு, அவரின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றி அறிகுறி கொடுக்கப்படும். துன்மார்க்கர்க்கும் பெரிதும் பயங்கரமாய் அந்த நாளுக்கு. ஏனெனில் அவர்கள் நிர்மூலமாவார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் புறம்பே தள்ளி அவர்களை கொலை செய்ய நிமித்தம் அவர்கள் நிர்மூலமாவார்கள். ஆதலால் அவருக்கு விரோதமாய் பரிசுத்தவான்கள் இரத்தத்தினுடைய குரல்கள் தேவனிடத்திலே சேரும்படியாய் பூமியிலிருந்து மேலெழும்பவும். வசனம் 4. ஆதலால் வரப்போகிற அந்த நாள் சொற்காயுள்ள யாவரையும் பொல்லாப்பதை செய்கிறவர்களாயும் சுட்டெரிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் தாளடிகளை போல் இருப்பார்கள். வசனம் 5. தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் கொலை செய்கிறவர்களாயும் பூமியின் அலங்கங்கள் விழுங்கும் என சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். பர்வதங்கள் அவர்களை மூடும். நுழல் காற்று அவர்களை தூக்கி செல்லும். கட்டிடங்கள் அவர்கள் மீது விழுந்து அவரை துண்டு துண்டாக நொறுக்கி பொடியாக்கும் போடும் தூளாக அரைக்கும். வசனம் 6. கர்த்தருடைய கோபாக்கினையின் அக்கினி அவர்களுக்கு எதிரே கொளுத்துவிடப்பட்டிருந்தால் அவர்கள் இடிமுழக்கத்திலும் மின்னல்களினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் எல்லா வகையான அழிவுகளினாலும் விசாரிக்கப்படுவார்களே. அவர்கள் தாளாடி பலனானவர்கள் வரப்போகிற நாள் அவர்கள் பரீட்சித்து போடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். வசனம் 7. என் ஜனத்தின் கொழுமை உண்டவர்களின் இழப்பால் என் ஆத்துமா வேதனையுடைந்து வியாகுலப்படுகிறது. நெப்பியனாகிய நான் அதை கண்டபடியால் கிட்டத்தட்ட கர்த்தரின் சமூகம் முன்பாக என்னை பரீட்சிக்கிறது. ஆயினும் உமது வழிகள் நியாயப்பிரமாணங்கள் என நான் வேதனையை நோக்கி கூக்குரலிட வேண்டும். வசனம் 8. ஆனால் இதோ தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அழியாமல் எல்லா துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் கொடுக்கப்பட்ட வசனம் அறிகுறிகளுக்காக திடமானதோடு கிறிஸ்துவையே நெருங்கி பார்க்கிற நீதிமான்களோ நிர்மூலமாக்காதவர்கள். வசனம் 9. நீதியின் குமாரன் அவர்களிடத்திலே தோன்றுவார். 3 தலைமுறைகள் கடந்து செல்லும் வரைக்கும் அவர்களை சுமக்குவார். அவர்கள் அவர்களுடனே சமாதானமாயிருப்பார்கள். நான் 4வது தலைமுறையிலே அநேகர்கள் நீதியிலே கடந்து செல்வார்கள். வசனம் 10.
இவை கடந்து போயின பின்பு என் ஜனத்திற்கு அழிவு சீக்கிரமாய் வரும். ஏனெனில் என் ஆத்மாவின் வேதனையை பொருட்படுத்தாமல் அதை நான் கண்டு இருக்கிறேன். ஆகையால் அது அவ்வாறு சம்பவிக்கும் என நான் அறிவேன். ஒன்றுமில்லாதவைகளையே அவர்கள் தங்களுக்கே விற்பார்கள். அவர்களின் அநேகத்தைக்கு மதி இனத்திற்கும் பலனாக அழிவையே அறுவடை செய்வார்கள். பிசாசுக்கு தங்கள் இணங்கினதையெல்லாம் வெளிச்சத்திற்கு பதிலாக இருள் கிரிகைகளை தேர்ந்தெடுத்ததாலும் அவர்கள் பாதாளத்திற்கு செல்ல வேண்டும். வசனம் 11. ஏனெனில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் மனுஷருடன் கிரியை செய்வதில் ஆவியானவர் மனுஷருடன் கிரிகையை செய்வதிலிருந்து நின்றால் அழிவு சீக்கிரமாய் வரும். அதுவே ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிறது. வசனம் 12. இயேசு தன் மெய்யான கிறிஸ்து என்று யூதர்களுக்கு உணர்த்தி இதை குறித்து நான் பேசினதினால் ஒரு ஜாதியரும் இயேசுவின் நித்திய வேலை கிறிஸ்துவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். வசனம் 13. அவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் தண்ணீரில் விசுவாசிக்கிற அனைவர்களுக்கும் தன்னையே வெளிப்படுத்தி ஒவ்வொரு தேசத்திற்கும் இனத்தாருக்கும் பாஷைக்காரர்களும் ஜனத்திற்கும் மனுஷர்களுக்கும் மத்தியிலே அவர்களை விசுவாசத்தின்படியே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். வசனம் 14. ஆனாலும் இதோ கர்த்தராகிய தேவன் இந்த காரியங்களை மனுபுத்திரருக்கு கொண்டு வருகிற காலங்களாகிய கடைசி காலத்தை குறித்து நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் முறையாக்குகிறேன். 15. என் சந்ததியாரும் என் சகோதரர்களும் சந்ததியும் அவிசுவாசத்திலே படிப்படியாக நலிந்து புறஜாதியர்களே அடிக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய தேவன் சுற்றிலும் பசையிட்டு அவர்களுக்கு விரோதமாக மலைகள் முற்றுகை போட்டு அவர்களுக்கு விரோதமாக கொத்தளங்கள் எழும்பி பின்வரும் அவர்கள் எல்லார் மேல் போகும் அளவு தூசிக்கு சமமாய் தாழ்க்கப்பட்ட பின்வரும் நீதிமான்களின் வார்த்தைகள் எழுதப்படும். விசுவாசம் உள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படும். மேலும் அவிசுவாசத்திலே படிப்படியாக நலிந்தவர்களில் எல்லோரும் மறக்கப்பட்டு போவதும் இல்லை. 16. அழிக்கப்பட விரும்புபவர்கள் தரையிலிருந்து அவர்களிடத்திலே பேசுவார்கள். அவரிடத்தில் பேச்சு புழுதியிருந்து பனிவானத்தையும் எரிந்து ஆவியின் சத்தம் போலவும் இருக்கும். அவன் அவர்களை குறித்து தரையிலிருந்து முன் பாதை போல உரைக்க கர்த்தராகிய தேவன் அவனுக்கு வல்லமையும் கொடுப்பார். அவர்களின் பேச்சு புழுதியிலிருந்து முன்னோம். வசனம் 17. இவ்விதமாக கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். தங்கள் மத்தியிலே செய்யப்படுபவைகள் அவர்கள் எழுதுவார்கள். அவருடைய எழுதப்பட்டு ஒரு புஸ்தகத்திலே முத்திரை போடும். அவிசுவாசத்திலே படிப்படியாக நலிந்துவார்கள். அவற்றையே பெறமாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய காரியங்களை அழிக்க வகை தேடுகிறார்கள். வசனம் 18. ஆகியால் அழிக்கப்படும் போனார்கள் துரிதமாய் அழிக்கப்படுவார்கள். பயங்கரமானவர்கள் திரளான புறாக்கும் பிறக்கும் பதர்களை ஆக்கும். அது திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார்.
வசனம் 19. விசுவாசத்திலே படிப்படியாக நலிந்தவர்கள் புறஜாதியர்களின் கைகளிலே அடிக்கப்படுவார்கள். வசனம் 20. தங்கள் கைகளினாலே சேர்க்க புறஜாதியர்கள் உயர்த்தப்படுகிறதாலும் பெரும் தடை நிமித்தம் இடரலும் அவர்கள் அநேக சபைகளை கட்டியுள்ளார்கள். இருப்பினும் தங்கள் ஆயத்தத்தையே பெறவும் சிறுமையானவர்களின் முகத்தையே எருக்கவும் தங்கள் சொந்த கல்வியும் தங்கள் ஞானத்தையும் தங்களுக்குள்ளேயே பிரசங்கித்து தேவனுடைய அற்புதங்களையே வல்லமையையும் இகழ்கிறார்கள். வசனம் 21. பொறாமையையும் வாக்கு தத்தங்களையும் துர்க்குணத்தையும் விளைவிக்கிற அநேக சபையார்கள் கட்டுப்பட்டுள்ளன. வசனம் 22. அநேக பூர்வ காலத்திலேயே இருந்ததை போலவே பிசாசின் கூட்டத்தாரையே போன்ற இரகசிய சங்கங்கள் இருந்தன. ஆம், அவன்தான் இவைகளே அனைத்தையும் தீற்றுவித்த. ஆம், கொலையையும் இருளையும் கிருகையும் தீற்றுவித்தவன் தம் வழியை கற்றல் என்றென்றைக்கும் அவர்கள் அவன் கட்டி போடுவரைக்கும் அவர்களது கழுத்தை சணல் கயிற்றினால் கட்டி நடத்துகிறான். வசனம் 23. ஏனெனில் இதோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அந்தகாரத்தில் கிரியை செய்வதில்லையென நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 24. அவர் உலகத்தின் நன்மைக்கு ஏதுவானவை அல்லாமல் எந்த காரியத்தையும் செய்வார். எல்லா மனுஷரையும் தம்மிடம் அழைத்து கொள்ளோ தன் சொந்த ஜீவனையை கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் அந்த உலகத்தை நேசித்தார். ஆதலால் தன் இரட்சிப்பில் பங்கு பெறக்கூடாது என ஒருவனுக்கும் அவர் கட்டளை இடுவதில்லை. வசனம் 25. இதோ என்னை விட்டு போ என்று யாரிடத்தில் அவர் கூக்குரலிடுகிறார்? இதோ அப்படியே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவரே பூமியின் கடையாந்தரத்திலே இருப்பாரே. எல்லோரும் என்னிடத்தில் வந்து பலியையும் சோதனையும் பணிமின்றி விலையுமின்றி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். வசனம் 26. இதோ அவர் யாராகிலும் ஜெப ஆலயங்களிலிருந்து அல்லது வழிபாட்டு ஸ்தலங்களிலிருந்தும் வெளியே போ என்று கட்டளையிடுகிறார்களோ அதை உங்கள் நோக்கி அப்படியே ஆகவே என்கின்றார். வசனம் 27. அவரின் இரட்சிப்பையே புசிக்கக்கூடாது என்று அவர் யாரை ஆகிலும் கட்டளையிட்டிருக்கிறாரா? இதோ நான் உங்களுக்கு நோக்கி அப்படியல்ல என்கிறேனே. ஆனால் அதை எல்லா மனுஷருக்கும் அவர் இலவசமாய் கொடுத்தார். எல்லா மனுஷரையும் மனம் திரும்புவதற்கு இணங்கச் செய்ய வேண்டும் என்று அவர் தன் ஜனத்திற்கு கட்டளையிட்டார். வசனம் 28. இதோ நான் நன்மையை புசிக்கக்கூடாத என யாராகிலும் கர்த்தர் கட்டளையிடுகிறாரோ ஏதோ உங்களை நோக்கி அப்படி அல்ல என்கிறார். ஆனால் ஒருவர் போல மற்றொருவனுமாக மனுஷர் யாவரும் சிலாக்கிய பெற்றவர்களாக ஒருவன் விலக்கப்பட்டவனானல்ல. வசனம் 29. ஆசாரியன் வாஞ்சைகள் இருக்கக்கூடாது என அவர்கள் கட்டளையிடுகிறார். ஏனெனில் இதோ மனுஷர்கள் சியோனின் சகல விருத்தியை நாடாமல் உலகத்தின் பலனையே கீர்த்தியும் பெறவும் அவர்கள் போதித்து உலகத்திற்கு தங்களை ஒளியாக உயர்த்தி ஆசாரிய வாஞ்சையாகும். வசனம் 30. இதோ கர்த்தர் இந்த காரியத்தை செய்யத்தக்கதா என்று தடை பண்ணினார். ஆதலால் கர்த்தராகிய தேவன் எல்லா மனுஷரிடத்திலும் தயாளம் இருந்தால் வேண்டுமென ஒரு கட்டளைகளை கொடுத்துள்ளார். அந்த
தயாளத்துவம் என்பது அன்பு. அவர்களில் தயாளத்துவம் இல்லை எனில் அவர்கள் ஒன்றுமில்லை. ஆதலால் அவர்களின் தயாளத்துவம் இருக்குமாயின் அவர்கள் சியோனிலே பிரவேசிக்கப்படுவானோ அழிந்து போகும்படி விடமாட்டார்கள். வசனம் 31. ஆனால் சியோனின் ஊழியக்காரன் சியோனுக்காக பிரயாசப்படுவான். ஏனெனில் அவர்கள் பணத்திற்காகவே பிரயாசப்படுவார்கள் எனில் சங்கரிக்கப்படுவார்கள். வசனம் 32. மறுபடியும் கர்த்தராகிய தேவன் மனுஷர்கள் வேலை செய்யக்கூடாது என்றும் அவர்கள் பொய் உரைக்கக்கூடாது என்றும் அவர்கள் திருடக்கூடாது என்றும் அவர்கள் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய நாமத்தையே வீணிலே வழங்கக்கூடாது என்று அவர்கள் பெறவும் கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் துர்குணம் கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்றும் அவர்களே வேசித்தனமும் வசனம் பொய் கூடாது என்று அவர்கள் இந்த காரியங்களில் ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் அவர்கள் விட்ட இருக்கிற அவைகள் செய்தவர்களின் அழிவார்கள். 33. அந்த அக்கிரமங்களின் ஒன்றும் கர்த்தரால் வருபவைகள் அல்ல. மனுபுத்திரர்கள் மத்தியிலேயே நன்மை பெற்றவரை அவர் செய்கிறார். அவர் மனுபுத்திரரிடத்திலேயே தெளிவானதையும் இருப்பதையும் தவிர வேறொன்றும் செய்வதில்லை. அவைகள் அனைத்தும் அனைவருக்கும் தம்மிடத்தில் வரும்படியாக தன் நன்மையை புசிக்கும்படியாகவும் அளிக்கிறார். தம்முடைய ஒருவரையும் வெள்ளையனாகிய கிருபையாகிலும் அடிமையாகிலும் சுதந்திரவாளியாகிலும் ஆணையாகிலும் பெண்ணாகிலும் அவர்கள் மறுப்பதில்லை. அவர் புற ஜாதிகளையும் நினைவு கூறுகிறார். யூதேயாகிலும் புறஜாதியர்களாகிய அனைவரும் தேவனுக்கு சமமானவர்கள்.